இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க, இந்த நாற்று காட்டுறேன் பார்த்தீங்களா, இது இந்த கொடைக்கு வந்து இந்த குறுவை பட்டத்துக்கு 2 பாரம்பரிய நெல் போட்டிருக்கேன். இந்த இது இருக்குது பாருங்கள், இது வந்து மைசூர் மல்லி. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து ரத்தசாலி. இது வந்து 2 பாரம்பரிய நெல் போட்டிருக்கேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து குறுவை, இந்த ஏடிடி 36ன்னு சொல்கிற பல்கலைக்கழக ரகம். இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், முழுக்க முழுக்க வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த விதை நெல்லெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து சூடோமோனஸ்லாம் வந்து ஊற வச்சு விதை நேர்த்தி பண்ணி தான் வந்து இந்த நாற்றே போட்டிருக்குது. எவ்வளோ அருமையாக நாற்றும் வந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் கொடுக்கக்கூடிய தண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் வந்து மீனமிலம் கொடுப்பேன், ஒரு 2-3 நாள் கழிச்சு கேப்பில் வந்து ஒரு ஜீவாமிர்தம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இயற்கை இடுபொருள்கள் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், வர தண்ணியிலே தெரியுது. வெஞ்சுரி மூலமாக நான் வந்து இயற்கை இடுபொருள் வந்து இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பயிரோட வளர்ச்சி வந்து இப்போது 2 வாரம் தான் ஆகுது, 14 நாள் ஆகுது. இன்னும் 20 நாளில் வந்து நடவுக்கு வந்துடும். இன்னும் ஒரு 7 நாளில் வந்து பயிர் பறித்து நடவுக்கு ரெடி ஆயிரும். இப்போயே நல்லா பயிர் வளர்ந்துருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, குறைஞ்சது வந்து நம்ம ஒரு பிரிட்டோ சார் சொல்கிற மாதிரி 15 சென்டிமீட்டருக்குனாச்சும் வந்து வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்து அந்த 15 சென்டிமீட்டருக்கு மேலேயே வந்து நான் வந்து பயிர் வந்து வளர வச்சுருவேன். ஏன்னா வந்து பயிர் எந்த அளவுக்கு வந்து நல்லா தடிமனாக நல்லா இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம பயிர் பறித்து நாற்று வயலில் வந்து நட்டதுக்கப்புறம் நல்ல தூர் நல்ல வெடிக்கும், நல்லா வந்து திடகாத்திரமாக பயிர் வரும். அதனால் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையாகவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், நல்லா இருப்போம்.